இன்றைய இன்றைய ஜீவ ஜீவ அப்பம் அப்பம் தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. நம்முடைய இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து தாமே நம்மை ஒவ்வொரு நாளும் தம்முடைய பரிபூர்ண சித்தத்தின்படி நடத்தி மகிமைப்படுத்திக் கொள்வாராக. இன்றைக்கு கூட வேத வாசிப்பாய் காணப்படுகிற வெளிப்படுத்தின விசேஷம் 9ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். வெளிப்பாடு 9:4. பூமியின் புல்லையும் பசுமையான எந்த பூண்டையும் எந்த மரத்தையும் சேதப்படுத்தாமல் தங்கள் நெற்றிகளில் தேவனுடைய முத்திரையை தரித்திராத மனுஷரை மாத்திரம் சேதப்படுத்த அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. தங்கள் நெற்றிகளில் தேவனுடைய முத்திரையை தரித்திராத மனுஷர்களை மாத்திரம் சேதப்படுத்த அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. அருமையான தேவஜனமே, இன்றைய நாளில் ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை நாம் கவனிக்கிறோம். மனுஷரை சேதப்படுத்த அப்படின்னு தமிழில் சேதப்படுத்தப்படுவாங்க. அதாவது முத்திரையை தரித்து கொள்ளாதவங்க யார்? தேவனுடைய முத்திரையை தரித்து கொள்ளாதவங்க என்ன செய்யப்படுவாங்கன்னா சேதப்படுத்தப்படுவாங்கன்னு பார்க்குறோம். இந்த அதிகாரங்களை 8, 9 அதிகாரங்கள் வாசிக்கிற பொழுது தேவனுடைய கோபாக்கியனுடைய கோபத்தினுடைய விளைவை நம்ம அங்கே பார்க்குறோம். இந்த மனுஷர் ஏன் சேதப்பட்டு போகிறாங்கன்னா தேவனுடைய முத்திரையை தரித்திராதபடினால. இதை நான் தியானித்து கொண்டிருக்கிற பொழுது எபேசியருக்கு பவுல் சொல்லுவார், நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ள பரிசுத்த ஆவியினாலும் முத்திரை போடப்பட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லுவார். முத்திரை என்றால் என்ன? அது அங்கீகரிக்கப்படுகிறதற்கான ஒரு அடையாளம். இந்த காரியம் அங்கீகரிக்கப்பட்டது அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளம் தான் முத்திரை. இந்த ரிஜிஸ்டர் ஷாப்ஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா நிலம் வாங்கும்போது விற்கும்போது ஒரு முத்திரை போடுவாங்க. இந்த இடம் இவனுக்கு சொந்தம்னு அங்கீகரிக்கப்படுது. அப்போது முத்திரை என்பது தேவனால் அங்கீகரிக்கப்படுகிற கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு வாழ்க்கைங்கிறது, அங்கீகரிக்கிற ஒரு வாழ்க்கை. இது தான் பவுல் எபேசியருக்கு எழுதும்போது சொல்கிறாரு, கிறிஸ்துவுக்குள் பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் முத்திரை போடப்பட்டிருக்கிறீங்க தேவனுக்கு என்று சொல்லி நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக பரிசுத்த ஆவியினாலே முத்திரை போடப்பட்டு இருக்கிறோம். நாம் அங்கீகரிக்கப்பட்டவர்கள், தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கூட்டம், தேவனால் அழைக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ராஜரிய கூட்டம். அது உங்களுக்கு தெரியுமா? எவ்வளோ மேன்மையான ஒரு ராஜரிய கூட்டம்னு நீங்கள் உணர்றீங்களா? நம்முடைய வாழ்க்கை தேவனால் உயர்த்தப்பட்டதும் அங்கீகரிக்கப்பட்டதுமாக இருக்கிறதுங்கிறத நாம் உணர்ந்திருந்தால் தான் நாம் அந்த முத்திரைக்கு எதிராக, அதாவது அங்கீகரிக்கப்பட்ட வாழ்க்கைக்கு விரோதமாக நாம் வாழாமல் இருப்போம். கர்த்தருடைய பரிசுத்தத்தில் நீங்கள் முன்னேறி செல்லும்படியாக எபேசியர் 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்தை ஆவியானவருடைய பலத்தோடு தேவ கிருபையோடு கூட நீங்கள் தொடர்ந்து அதை வாசித்து பாருங்கள். அங்கே பவுல் எபேசியர்னு இன்னொரு இடத்துலையும் சொல்கிறாரு, அதே சொல்கிறாரு, பரிசுத்த ஆவியை நீங்கள் முத்திரையாப்பட்டிருக்கிறீங்கன்னு அங்கே பவுல் சொல்கிறார். எது எப்படியானாலும் நாம் முத்திரை பெற்றவர்கள், அதாவது அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கூட்டம். இந்த இடத்துல பவுல் சொல்லும்போது சொல்கிறார் என்னென்னா, பரிசுத்த ஆவியை, அதாவது முத்திரையாய் பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள்னு சொல்கிறார். அப்போது அங்கீகரிக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில் தேவனை துக்கப்படுத்துகிற காரியங்கள் வந்துவிடக்கூடாதுன்னு தொடர்ந்து அவர் எழுதுகிறத எபேசியர் 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அந்த எபேசியர் திருச்சபைக்கு சொல்லும்போது சொல்லுவார், இந்த முத்திரை தரிக்கப்பட்ட அந்த கூட்டத்தை பார்த்து சொல்கிறாரு,
பரிசுத்த ஆவியை முத்திரையாக பெற்றிருக்கிற அந்த சபையார் பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் பிசாசுக்கு இடம் கொடுத்துடக்கூடாதுன்னு சொல்கிறார். அது மாத்திரமல்ல, அந்த சபையில் வேலைக்கே போகாமல் திருடுறவங்களாம் உள்ளே இருந்திருப்பான் போல இருக்குது. அதனால தான் அவர் சொல்கிறாரு, இன்னும் எவனும் திருடக்கூடாது, நீங்கள் வேலை செஞ்சு சம்பாதிங்கன்னு சொல்கிறார். நீங்கள் அதை வாசி பாருங்கள். கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, கோபப்படக்கூடாது, கசப்பு இருக்கக்கூடாது, ஒருவர் மன்னிங்க, இதெல்லாம் சொல்கிறார். இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழும் பொழுது நாம் தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ராஜரீக அந்தஸ்தை நம்ம இழந்து போயிடுறோம். அன்றைக்கு வெளிப்படுத்தின விஷயத்தில் பார்க்கும் பொழுது என்ன சம்பவிக்கணும்? முத்திரையை தரித்திராதவர்கள் சேதப்பட்டு போவார்கள். இன்றைக்கு நாம் முத்திரையை பெற்றிருக்கிறோம். அந்த முத்திரையை நாம் சேதப்படுத்துவோமானால் நாமும் அவர்களோடு கூட, அதாவது முத்திரையை தரித்திராதவர்களோடு கூட சேதப்படுத்தப்பட வேண்டிய, அதாவது சேதப்பட்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வரலாம் அல்லவா? நாம் மனம் திரும்புவோம். கோபம் கண்டாலும் பாவம் செய்யாதே, கசப்பு கொள்ளாதே, ஒருவர் கிறிஸ்துவுக்குள்ளே மன்னித்து ஏற்றுக்கொள். இது கடைசி காலம், கடைசி நேரம். ஆவியானவரை துக்கப்படுத்தாதே. நான் முத்திரையை பெற்றவன் தான், கிரீடத்தை பெற்றவன் தான். ஆனால் அதுக்குரிய வாழ்க்கை இல்லைன்னா அதையும் நான் இழந்து போக வேண்டி வரும். நானும் கூட சேதப்படுத்தப்பட்டு போவேன். இப்போ எனக்கு தேவை அந்த முத்திரைக்குரிய வாழ்க்கை, கிரீடத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, தக்க வைத்து கொள்ளத்தக்கதான தேவன் விரும்புகிற பரிசுத்த வாழ்க்கை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?